வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு நாடக தம்பதிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த இளவரசன் வீட்டில் வந்து நகையை காணன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு பயங்கர பொங்குனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கம் போச்சு, வியூஸ் போச்சு. இப்போது இவர் வந்து ஒரு வீட்டுக்கு குடி போகிறாரு. அந்த வீட்டுக்கு குடி போகும்போது பீரோ எடுக்கும்போதோ அந்த பீரோவுக்குள்ளே அந்த பொண்ணு அந்த துணிக்குள்ளே இந்த உண்டியலை வச்சுருந்தாங்க. இப்போ இவர் உண்டியல் எடுத்து பார்த்தா உண்டியலில் கத்தியில் என்னமோ 2 வெட்டி அதில் இருக்கிற பணம் காணோன்னு சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் இவங்ககிட்ட கேட்குறேன். இவங்க வீட்டில் இவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, வேறு யாரும் வர முடியாது, இவரே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் வர்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் இவர்கிட்ட கேட்குறேன். இவங்க வீட்டில் இருக்கிற பணம் இவங்களுக்கு தெரியாமல் எப்படி போகுது? இவரே எடுத்துகிட்டு நாடகம் ஆடுறாரா, இல்லை இவங்க 2 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம், அது ஒரு கண்டென்ட் வீடியோ போடலாம், நல்லா வியூஸ் போகுது, அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடலாம் அப்படிங்கிறாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி என் நகையை காணன்ட்டு அப்படி ஒரு பொங்குனாங்க. இப்போ நான் அந்த நகையோட பேச்சும் காணோம் ஒன்றுங்க. நகை கிடச்சதா, உண்மையான நகை காணாமல் போயிருந்தா, நகை கிடச்சிருந்தனா அது ஒரு வீடியோ போடலாம். இவர் இதையும் ஒரு வீடியோ எடுத்து வைரல் பண்ணுறக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. இவ்வளோ கண்டென்ட்டுக்கு வேண்டி இவ்வளோ நாடகம் ஆடுறாங்க இந்த தம்பதிகள். ஆனால் இது யாராச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள வந்து குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுவா. இது இவங்களோட நோக்கமே தான். 2 பேர் சொல்லி வச்சு தான் இந்த வீடியோ போடுறாங்க, அது வைரல் ஆக்கணும். அதாவது ஒவ்வொருத்தர் காலையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறவங்க காலையில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த தம்பதிகளை பொறுத்தளவுக்கு யூடியூப்பை வருமானம் மட்டும் நம்பி வாழ்கிற ஒரே தம்பதிகள் இவங்க தான். இவங்களுக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அவங்கள திட்டுவாங்க, நல்லது பண்ணால் யாரும் பேட் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி கெட்டது பண்ணுறதுக்கு தான் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேட் கமெண்ட் ஒரு ஆள் வந்து எப்படி பண்ணாமல் இருப்பாங்க? இவர் வந்து குடிச்சிட்டு வீடியோ போடுறது, கருதிங்கிறது, அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுறது இவரோட ஹாபிஸ் இதுதான். இந்த 2 தம்பதிகளுக்கும் ஒரே நோக்கம் வந்து யூடியூப் வருமானம். இவர் ஒரு சேனல் மட்டுமில்லை, 3 சேனல் வச்சுக்கிற, ஒன்று மாற்றி வீடியோ போடுறாங்க. நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா உண்டியல் காணோம் அப்படிங்கன்னு கபட நாடகம் போடுறாங்க. அதாவது எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்லி சம்பாதிக்கணுமா? ஒரே கேள்வி தான். இவர் வந்து அதே மாதிரி யாரோ ஒரு சில பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு. வர ஒவ்வொரு வீடியோவிலும் இவருக்கு வைரல் ஆகணும். யாராச்சும் திருப்பி கேட்டால் மிரட்டுற மாதிரி கொச்சைத்தனமாக பேசுகிறாரு. ரொம்ப நல்லதுக்கு இல்லைங்க.